நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க வந்து வசமா மாட்டிக்க வேண்டிய தருணம் தாங்க இது. ஆனா தப்பிச்சிட்டாங்க. எப்படா இது இலக்கியம் மட்டும் எப்படி தப்பிச்சுட்டே இருக்காங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கிய தலையில அழகா ஒரு அந்த பஞ்சு இருந்திருக்கு. அந்த பஞ்சு அழகா எடுத்து என்ன நூல் பஞ்சு இது ஏதோ காட்டன் மில்ல வேலை செய்யற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே நம்ம இலக்கிய சமாளிக்க ஆரம்பிச்சுறாங்க. இல்ல நான் பசங்களுக்கெல்லாம் சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பசங்களுக்கெல்லாம் பார்க்க போனோம்னு சொல்லிட்டு டீச்சர் கூட்டிட்டு போனாங்க ட்ரெஸ் செலெக்ஷனுக்கு. அப்போ எதனா ஒட்டின்னு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிபிகேஷனை போட்டு ஒரு பக்கம் சமாளிபிகேஷனை முடிச்சிடறாங்க. உடனே நம்ம கௌதமும் அந்த கான்செப்ட் நேரத்தில் அதை விட்டுட்டு சரி ஓகே இலக்கியா சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுறாங்க. அடுத்த செகண்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சும்மா சப்பு சப்பு சப்புன்னு நம்ம தலைவன் எஸ்எஸ்கேவுக்கு அடி சும்மா மரண அடியே உள்ள போதுங்க. ஏன்டா எஸ்எஸ்கேவை எதுக்காக அடிக்கணும், எஸ்எஸ்கே பாவம் ஒன்னும் தெரியாது அப்பாவி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்றாங்க. அந்த 4 பேர் யாருன்னு தெரிஞ்சு ஓட விட்டு அடிப்பான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் கடுப்பாகும். அந்த 4 பேர் யாரு, எதுக்காக அப்படி சொன்னாங்க, அந்த கேள்வி ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும். அதே சமயத்துல நம்ம கௌதம் இருந்துன்னு சந்தோஷமா அவரோட பயணத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு கௌதம். ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் ரோஜாவோட அதாவது பூஜாவோட சுயரூபத்தை கண்டு நாமளே ஒரு பக்கம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டோம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பூஜாவுக்கு அப்படியே சும்மா அடியாட்கள் ஒரு பக்கம் இப்படி சொட்டைக்கு போற நேரத்துல ஆளை சுத்தி அடியாட்கள் அப்படியே சும்மா கும்மு கும்மு கும்முன்னு கும்மாங்குத்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திடீர்னு நம்ம பூஜா நின்று அந்த மூட்டை அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மூட்டை வந்து அதுல இருந்து ஒரு பெரிய ஆள் வராரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேடம் என்ன எதுக்காக கருத்துனீங்க, ஏன்டா நான் ஒரு இடத்து மேல ஆசைப்பட்டு அந்த இடத்த வந்து ட்ரிபிளுக்கு ட்ரிபிளா தரேன்னு சொல்லிட்டு ரேட்டு சொல்றேன். ஆனா நீ என்னடானா கொடுக்க மாட்டேன் செட்டிமெண்ட் அந்த மெண்ட் இந்த மெண்ட் என்கிட்ட பேரம் பேசுறியா. நான் ஒரு தடவை ஆசைப்பட்டேனா அது மொத்தம் எனக்கு தான், என்ன தவிர வேற யாருக்குன்னா கிடைக்க பார்த்துச்சு அடுத்த செகண்டே கைமா பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருந்துருவேன். என் வழியில யாரு வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரா சாமி இவ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி இவ யாரா இவ அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்காவா பிளான் போட்டு சும்மா நவுத்து 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 நவுத்தின்னு போயின்னு இருக்காங்க. இவங்களோட மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. ஐயோ இவங்களே இப்படின்னா இவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறது என்ன சொல்றது ஒண்ணுமே புரியலையே கடவுளே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி போனதெல்லாம் போகட்டும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தாங்க இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அப்படி என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவல் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே ரேவதியை பாத்துறா. ரேவதி என்ன ஏன் பொண்டாட்டியவே காப்பாத்தி எனக்கே எதிர நீ திருப்பலான்னு பாக்குறியா, மவ்வள உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் எஸ்எஸ்கே பயம் விழுந்துருச்சா என்ன பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எதுக்கு பயப்படணும், நான் ஏன் பயப்படணும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. பயன்றதே அகராதிலே இல்ல, யாரா இருந்தாலும் சரி நேருக்கு நேரா நின்று சமாளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியாப்பா இப்பயே பாருப்பா என்கிட்ட நீயும் நான் சேர்ந்த இடத்த போட்டாலாங்குது வாட்ஸ்அப்ல அப்படியே சும்மா தாட்சி எனக்கு தட்டி விட போறேன், உன்னால என்ன ஆர புடுங்க முடியுமா போய் புடுங்கப்பா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஒரு பக்கம் கான்பிடென்ட்டா நம்ம ரேவதி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரேவதி கொஞ்சம் கூட மூளை இருக்கா, நம்ம எஸ்எஸ்கே பல்லுன்னு ஒரு அடி விட்டு கார்ல தூக்கி போட்டு எங்கன்னா போய் கடத்தின்னு போய் வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க, அப்படியே சும்மா வாய்ஸ் அவுடால் விடுறாங்க. உடனே அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே சும்மா எஸ்எஸ்கே ஒரு பக்கம் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சும்மா தார தப்பட்ட கிளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிய ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு பக்கம் கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும் எஸ்எஸ்கே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா தாட்சா நின்று எஸ்எஸ்கே நீயும் அந்த ரேவதி என்ன ஒன்னா இருக்கீங்க, என்ன விஷயம் உண்மையை சொல்லுங்க, அந்த ரேவதி சொன்ன மாதிரி அது நீங்க தானா, நீங்க தான் உங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணீங்களா, சொல்லுங்க 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 நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே திருன்னு திருவிழால காணாம போன மாதிரி நம்ம எஸ்எஸ்கே முடிக்கிறாருல. லெப்ட்ல ஒரு அடி ரைட்ல ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பண்றாங்க. இதனால கடுப்பாயிட்டு அப்படியே என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் குழப்பம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழப்பமே வர போறது இல்லைங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் அட்ராசிட்டி எல்லாம் அதிகமாக போகுது. இதுக்கப்புறம் பண்ற ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்க போதுங்க. அப்படி என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படி எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தாட்சாயணி இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லடா போடா வீட்டை விட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. திக்குன்னு இருந்து பார்த்தா நம்ம எஸ்எஸ்கேவுக்கு கனவு கனவா போச்சு. ரியலா இருந்தா நம்ம லைஃப் என்ன வருது ஒரேடியா காலி பண்ணிட்டு இருப்பாங்களே
அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் நின்று இருக்காரு நம்ம எஸ்எஸ்கே. இதுக்குதான் எஸ்எஸ்கே சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஒருத்தர் ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் அவங்க ஆட்டி வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது, அந்த இடத்துல நிக்கவும் முடியாது, ஒரே அடி அடிச்சு ஓட விட்டுருவாங்க. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, நம்மளோட இடத்துல நாம இருக்கிற மாதிரி கரெக்டா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. அதை விட்டு தேவையில்லாம ஒரு பக்கம் ரேவதி விஷயத்துல போய் ரேவதி கிட்ட மூக்க நுழைஞ்ச அடுத்த செகண்ட் உன்னோட வரலாறு எல்லாமே ஒரு பக்கம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் யார் என்ன பேச நமக்கு லூஸ் ஆட்டம் அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளோட போக்கஸ் என்னவோ நம்ம அதில் கரெக்டாக தான் இருக்கும். இப்படி அப்படி நொப்படி கப்படி அப்படின்ற அந்த டைலாக்கே நம்ம கேட்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்து நம்பருக்கு தருகிறேன்.